أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئات حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. இதனுடைய பொருள் இந்த வசனத்துடைய தங்கள் செல்வங்களை அல்லாஹுவின் வழியில் செலவிடுகின்றவர்களுக்கு ஒரு தானியம் உதாரணமாகும். அது 7 கதிர்களை முளைப்பிக்கும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். மேலும் அல்லாஹ் தான் நாடியவருக்கு அதிகமாக கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் தாராளமாக கொடுப்போனோ மிக்க அறிவோனுமாவான். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் தெஹ்ரீக் ஜதீதின் புதிய நிதியாண்டு நவம்பர் மாதம் முதல் தொடங்குகிறது. இது தொடர்பாக தெஹ்ரீக் ஜதீதின் புதிய ஆண்டிற்கான அறிவிப்பும் செய்யப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த பொருளாதார தியாகங்களும் குறிப்பிடப்படுகின்றன. இதேபோல பொருளாதார தியாகத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் சிறிது கூறப்படுகிறது. இதை விளக்குவதற்கு முன் தெஹ்ரீக் ஜதீதின் தியாகங்களின் முக்கியத்துவத்தை பற்றிய சுருக்கமான பின்னணியை நான் கூறுவேன். தெஹ்ரீக் ஜதீது 1934 தொடங்கியது. சிலர் புதியவர்கள், சிலர் இளைஞர்கள். இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. எனவே நான் சொன்னது போல் தெஹ்ரீக் ஜதீதின் 1934 தொடங்கியது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஹஜ்ரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தொடங்கப்பட்டது. இதற்கு காரணம், அந்த நேரத்தில் எஹ்ராரிகள் ஜமாத்திற்கு எதிராக ஒரு குழப்பத்தை எழுப்பி மேலும் பெரும் கூச்சல் செய்தனர். எதிர்ப்பின் ஒரு புயல் எழுந்தது. அஹமதியத்தை வேரறுப்போம் என்ற முழக்கம் செய்தனர். மேலும் காதியான் என்ற பெயரும் அடையாளமும் கூட இருக்காது என்றனர். அதன் ஒவ்வொரு செங்கலாக தகர்ப்போம். இதேபோல் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மன்னரை இருக்கும் பஹிஷ்தி மக்பராவை இழிவுபடுத்தும் திட்டமும் இருந்தது. இது இந்த மக்களுக்கு ஒரு பொதுவான விஷயமாகும். அப்போதும் கூட அரசாங்கம் ஜமாத்தை பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு பாதுகாக்கவில்லை. மாறாக அதன் எதிரிகளை ஆதரிப்பதாக கூறுவது பொருத்தமாக இருக்கும். அத்தகைய நேரத்தில் ஹஜ்ரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹமதியத் மற்றும் இஸ்லாத்தின் செய்தியை உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் எடுத்து சென்று ஜமாத்தின் அமைப்பை வலுப்படுத்த பொருள் தியாகம் வழங்குமாறு ஜமாத்தை வலியுறுத்தினார்கள். இதன் மூலம் எதிரிகளின் அவதூறுகளையும் சத்தங்களையும் சமாளித்து ஜமாத்திற்கு எதிராக செய்யப்படும் பிரச்சாரம் தவறு என்று நிரூபிக்க முடியும். மேலும் அது தவறு என்று நிரூபிப்பது மட்டுமல்லாமல் தப்லீகின் உரிமையையும் நிறைவேற்ற முடியும். ஏனெனில்
இதுவரை நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டிய தப்லீகின் உரிமை அதற்கு ஏற்ப நிறைவேற்றவில்லை. எனவே இந்த சிந்தனையுடன் ஹசரத் முஸ்லிஹிமோ ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹ்ரீக்கே ஜதீதை அறிவித்தார்கள். மேலும் எதிரிகள் நமது திட்டங்களை எங்கும் தீங்கு செய்ய முயற்சிக்காதபடி நாட்டிலும் உலகிலும் இஸ்லாம் மற்றும் அஹமதியத்தின் செய்தியை பரப்ப வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். ஒரு இடத்தில் எதிர்ப்பு இருந்தால் மற்றொரு இடத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஜமாத்தின் அமைப்பு தொடர்ந்து பரவ வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் இன்று அஹமதியத் மற்றும் உண்மையான இஸ்லாத்தின் தூது செய்தி உலகின் அனைத்து நாடுகளையும் சென்றடைந்துள்ளதையும் நமது மிஷனரிகள் முபல்லிகுகள் அங்கு பணியாற்றுவதையும் காண்கிறோம். உலகின் பல்வேறு நாடுகளில் நாங்கள் பள்ளிவாசல்கள் கட்டியுள்ளோம், பள்ளிகள் செயல்படுகின்றன, மருத்துவமனைகள் செயல்படுகின்றன. பிரச்சாரகர்கள் மற்றும் முபல்லிகளுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது. இலக்கியங்கள் வெளியிடப்படுகிறது. உலகம் முழுவதும் பரவியுள்ள மர்கஸின் ஸ்டூடியோவை தவிர நாடுகளில் MTA ஸ்டூடியோக்கள் நிறுவப்பட்டுள்ளன. வானொலி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த அனைத்து பணிகளின் செலவுகளும் மீதமுள்ள நிதியிலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டாலும் இதில் தஹ்ரீக்கே ஜதீது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தஹ்ரீக்கே ஜதீதின் கீழ் உலகில் முபல்லிகள் தயாராகின்றனர். மேலும் அல்லாஹ்வின் அருளால் உலகின் 6 அல்லது 7 நாடுகளில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அங்கு முபல்லிகள் பயிற்சி பெற்று பின்னர் அவர்கள் உலகம் முழுவதும் பரவி இஸ்லாத்தையும் அஹமதியத்தையும் பரப்புவதற்காக பாடுபடுகிறார்கள். மேலும் அஹமதியத்தை வேரோடு அழிப்போம், மேலும் அதன் ஒவ்வொரு செங்கலாக அழிப்போம் என்ற எஹராரிகளின் கூற்று இன்று வரை நமது எதிரிகள் இந்த முழக்கங்களை எழுப்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் கடந்த சில நாட்களில் ரப்போவில் ஒரு மாநாடு அல்லது கூட்டம் நடந்தது. அதில் அவர்கள் அதே முழக்கத்தை எழுப்பினர். மேலும் இந்த முழக்கங்களுக்கான பதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜமாத்தின் முன்னேற்றத்தால் வழங்கப்படுகிறது. இது அல்லாஹ்வின் அருளால் வழங்கப்படுகிறது. ஜமாத்தில் பையத் செய்து இணைந்த மக்கள் இதற்கு பதில். இன்று 200 நாடுகளில் பரவியுள்ள ஜமாத்தின் முன்னேற்றம் இதற்கு பதிலாகும். பாருங்கள், பூமியிலிருந்து அழிக்கப்படுவீர்கள் என்ற முழக்கத்தை எழுப்பினீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. எனவே அல்லாஹ்வின் இந்த செயலும் ஆதரவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்று உண்மை என்பதற்கும் அன்னார் உண்மை என்பதற்கும் சான்றாகும். அல்லாஹ்வின் அருளால் அஹமதியத்து என்பது எந்த மனிதனாலும் நிறுவப்பட்ட ஒரு செடி அல்ல. அது எந்த அரசாங்கத்தாலும் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பல்ல. மாறாக அது அல்லாஹுவால் நிறுவப்பட்ட ஒரு செடியாகும். இது உலகம் முழுவதும் இதனுடைய கிளைகள் பரவி இருக்கும் ஒரு மரமாக மாறியுள்ளது. மேலும் அல்லாஹ் அதை மேலும் பரப்பி கனிகளை தருகிறான். இந்த செயல்முறை தொடர்கிறது, மேலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நான் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களின் உதாரணம் ஒரு தானியத்தை போன்றது. மொழிபெயர்ப்பு கூறுவது போல் அது 10 கதிர்களை கொண்டது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன. ஆனால் அல்லாஹ் அதை இன்னும் அதிகரிக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நீங்கள் என் வழியில் செலவிடுவதற்கு ஒரு வெகுமதியையும் நான் உங்களுக்கு வழங்காமல் விடமாட்டேன். மாறாக உங்கள் தியாகத்தை 700 மடங்கு அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். எனவே இதை சொல்வதன் மூலம் உங்கள் இதயங்களை திறந்து அல்லாஹ்வின் பாதையில் தொடர்ந்து செலவு செய்யும் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அல்லாஹ் இந்த ஆர்வத்தை உருவாக்கினான். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பரப்புவதற்காக செலவிடுங்கள். இது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியாகும். பின்னர் அன்னாரது ஜமாத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்று மீண்டும் அல்லாஹ் நமது செல்வத்தில் அருள் செய்வான். அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறோம். நான் அதை விளக்கிக் கொண்டே இருக்கின்றேன்.
இந்த ஆண்டும் அல்லாஹ் மக்களின் இதயங்களை திறக்கிறான் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. பல இடங்களில் மக்கள் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தியாகங்களை செய்கிறார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான், அல்லது அவர்களின் இதயங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான். அவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் இந்த தியாகத்தில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பின்னர் சிறிது காலத்திற்கு பிறகு அவர்களின் ஆசைகளும் நிறைவேறும். அதற்காக அவர்கள் பொருளாதார தியாகங்களை செய்கிறார்கள். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு வெகுமதி இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த உலகத்திலும் வெகுமதிகளை பெறுபவர்கள் பலர் உள்ளனர். மறு உலகத்தின் வெகுமதி அளவிட முடியாதது. முன்னோர்கள் இந்த வசனத்தை அவ்வாறே விளக்கியுள்ளார்கள். உதாரணமாக, இமாம் ராசி ரஹமுல்லா அவர்கள் தனது விளக்க உரையில், அல்லாஹ் செல்வத்தை மிகுதியாக திருப்பி தருவதாக உறுதியளித்துள்ளான். அல்லாஹ் வாழ்வு மற்றும் மரணத்தையும் கொடுக்கும் தனது சக்திக்கு சான்றாக இதை அளித்துள்ளதாக அவன் எழுதுகின்றான். இந்த வல்லமை இறையாமை இல்லாவிட்டால் செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டளை செல்லுபடியாகாது. ஏனென்றால் தண்டிக்க வெகுமதி வழங்க யாரும் இல்லை என்றால் செலவு செய்வது பயனற்றதாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ், என் பாதையில் செலவு செய்யுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்ல மாட்டான். இதன் பொருள், அல்லாஹ் தன் பாதையில் தியாகம் செய்பவர்களுக்கு வெகுமதி அளிக்கின்றான். பாவங்களை செய்பவர்கள் அதற்கேற்ப தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதாகும். இது சம்பந்தமாக வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அல்லாஹ் செலவு செய்பவர்களிடம் நான் உங்களை படைத்து உங்கள் மீது எனது அருளை நிறைவு செய்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள், மேலும் வெகுமதி அளிக்க என் சக்தியை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறுவது போல் உள்ளது. எனவே உங்களுடைய இந்த அறிவு உங்கள் செல்வத்தை செலவிட உங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் சிறிது தியாகத்திற்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுக்கின்றான். இது ஒரு பெரிய விஷயத்தின் உதாரணம். ஒவ்வொரு தானியத்திற்கும் நான் 7 கதிர்களை வெளியே கொண்டு வருவேன். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் உள்ளன. பின்னர் இதை விளக்கி அவர் எழுதுகிறார், யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். அவர்கள் தங்கள் செல்வத்தை இறைவனின் பாதையில் செலவிடுகிறார்கள். இறை வழியில் என்பதன் பொருள் அவன் மார்க்கமாகும். அவர்கள் அதை இறை வழியில் செலவிடுகிறார்கள். எனவே ஜமாத் அஹ்மதியாவில் நாம் எப்போதும் இறைவன் எவ்வாறு தனது வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறான் என்பதை காண்கின்றோம். ஹஜ்ரத் முஸ்லிஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை பின்வருமாறு விளக்கியுள்ளார்கள். நீங்கள் உங்கள் செல்வத்தை செலவிட்டால் அல்லாஹ் ஒரு தானியத்திற்கு 700 தானியங்களுக்கு சமமாக வளர்ச்சியை வழங்குவான். மேலும் அவர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வளர்ச்சியை வழங்குவான். இது குறிப்பிடப்பட்டுள்ளது. வல்லாஹு யுதாயிஃபு லிமையஷா. இதுதான் நடந்தது என்று வரலாறு கூறுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிச்சயமாக பெரிய தியாகங்களை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் தனது தூதரின் மூலம் ஹலீஃபாவாக அவரை நியமித்ததன் மூலம் அவருக்கு வழங்கிய மகத்தான வெகுமதியுடன் ஒப்பிடும்போது அவரது தியாகம் என்ன பொருட்டு? அதேபோல் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய கொடுத்தார்கள். ஆனால் அவர் எவ்வளவு பெரிய வெகுமதியை பெற்றார்? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகில் அவர் செய்ததை விட மில்லியன் கணக்கான மடங்கு அதிகமாக கொடுத்தான். சஹாபிகளின் நிலையை நாம் தனித்தனியாக பார்த்தால் அங்கு அல்லாஹ்வின் அதே நடைமுறையை நாம் காணலாம். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இறக்கும்போது தனது உடைமையில் 3 கோடி ரூபாய் இருந்ததாக எழுதுகிறார்கள். இது தவிர அவர் தனது வாழ்நாளில் மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவிட்டார்கள். சஹாபிகள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறிய போது அவர்களுக்கு ஒரு சிறந்த இருப்பிடம் கிடைத்தது. அவர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களை விட்டு வெளியேறிய போது அவர்களுக்கு சிறந்த சகோதரர்கள் கிடைத்தனர். அவர்கள் தங்கள் பெற்றோரை விட்டு வெளியேறிய போது அவர்களின் பெற்றோரை விட அவர்களை நேசித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றனர். சுருக்கமாக, அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வர் ஒருபோதும் நல்ல வெகுமதியை இழக்க மாட்டார். முந்தைய குதுபாவில் நான் பத்ரி சஹாபிகளை பற்றி பேசி வருகிறேன். இன்றைய நாள்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் போர்கள் தொடர்பாக விவரிக்கப்படுகிறது. அவர்களின் நல்ல செயல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன, தியாகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன.
இப்போது அல்லாஹ் எவ்வாறு தொடர்ந்து அருள்பாலித்து வந்தான் என்பதை பாருங்கள். அல்லாஹ் அவர்களை வீணாக விடவில்லை, மாறாக அவர்களுக்கு எண்ணற்ற அருள்களை வழங்கினான் என்பதை வரலாற்றிலிருந்து நாம் காண்கிறோம். எனவே அல்லாஹ் எண்ணற்ற இடங்களில் செலவு செய்வது பற்றி சொல்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், உன் செல்வத்திலிருந்து நீ விரும்புவதிலிருந்து செலவு செய்யுங்கள், நான் உனக்கு வெகுமதி அளிப்பேன், உங்கள் செல்வத்தில் அதிகரிப்பேன், என் அருளால் உன்னை வளப்படுத்துவேன். அல்லாஹ்வின் இந்த அருள் கொலைகளை நாம் தொடர்ந்து காண்கின்றோம். இன்றும் கூட உண்மையிலேயே தன் உள்ளத்திலிருந்து தியாகம் செய்யும் ஒவ்வொரு அகமதியும் தியாகம் செய்தவர்களும் தங்கள் சம்பவங்களை எழுதுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தியாகம் செய்யும் திறனை எவ்வாறு வழங்கினான், அவர்களின் நம்பிக்கை எவ்வாறு வலுப்படுத்தினான் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் சில உதாரணங்களையும் தருகிறேன். ஆனால் அதற்கு முதல் ஹதீஸுகளில் சில அறிவு மற்றும் வரலாற்று குறிப்புகளையும் தருகிறேன். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை விளக்கியுள்ளார்கள். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறவில்லை, மாறாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பூச்சியோ துருவோ அழிக்காத, திருடர்கள் புகுந்து திருடாத சொர்க்கத்தில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேமித்து வையுங்கள். ஆனால் தூய குர்ஆன் கூறுகிறது, இது ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது போதனையில் இஞ்சில் உள்ளதாகும். ஆனால் குர்ஆன் கூறுகின்றது, நீங்கள் உங்கள் செல்வத்தை எல்லாமல்ல அல்லாஹ்வின் கருவூலத்தில் சேமித்து வைத்தால் யாரும் அதை திருட மாட்டார்கள் என்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் 700 மடங்கு கிடைக்கும் என்றும் அதற்கு மேல் வரம்பு இல்லை என்றும் கூறுகிறது. ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தானியத்தை உண்ணக்கூடிய புழு இல்லை, ஆனால் அது புழுக்களிலிருந்து பாதுகாக்கப்படுவது மட்டுமல்லாமல் அது 1 முதல் 700 மடங்கு வரை திருப்பி தரப்படுகிறது என்றும் குர்ஆன் கூறுகிறது. உண்மையில் அல்லாஹ்வுக்கு எந்த மனிதன் உதவியும் தேவையில்லை. ஆனால் அவன் தன் ஊழியர்களுக்கு கருணையால் ஏதாவது செய்ய வாய்ப்பளித்தால் அதன் மூலம் அவரின் தரத்தை உயர்த்த விரும்புகிறான். மேலும் இந்த உலகத்திலும் அதை நடைமுறையில் 700 மடங்கு அதிகரிக்க முடியும். ஆனால் மறு உலகத்திலும் இந்த நற்செயல்களின் செயல்திறனை பல மடங்கு அதிகரிப்பான். எனவே இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் 700 மடங்கு அதிகரிப்பதாக அல்லாஹ் உறுதியளிக்கின்றான். ஹதரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ஒரு இடத்தில் விளக்கியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நபிமார்கள் சந்தா கேட்பது தங்களுக்காக அல்ல, சந்தா தருபவர்களுக்கு ஏதாவது வழங்குவதற்காக என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது சந்தா தருபவர்கள் தியாகம் செய்கிறார்கள், அவர்களின் நன்மைக்காக கூறுகின்றார்கள், சந்தா கொடுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்வான், உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் செய்வான். ஹதரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வழியில் வழங்குவதற்கு பல வழிகள் உள்ளன, அவற்றில் இதுவும் ஒன்று ஆகும். இது குறித்து சூரா அல் பக்ராவிலிருந்து தொடங்குகிறது. சூரா அல் பக்ராவில் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் 4வது வசனத்தின் அர்த்தம் மூலமும் ஆத்தில் மால அலா ஹுப்பிஹி, இதுவும் சூரா அல் பக்ராவின் ஒரு வசனமாகும். பின்னர் இதே பாராவில் வருகின்றது அன்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாஹும் கூறப்பட்டுள்ளது, இதுவும் சூரா அல் பக்ராவின் வசனமாகும். பின்னர் கூறினார்கள், இப்போது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது பற்றிய விஷயம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இஞ்சீலில் ஒரு சொற்றொடர் உள்ளது, உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். ஆனால் பாருங்கள், குர்ஆன் இந்த விஷயத்தை 5 ருக்கூவில் நிறைவு செய்து அதை மிக விரைவாக விளக்கியுள்ளது. மேலும் முதல் கேள்வி என்னவென்றால், அவர் ஏன் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பெயரை பரப்ப செலவு செய்பவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு உதாரணம், ஒருவர் நிலத்தில் ஒரு விதை விதைக்கிறார், எடுத்துக்காட்டாக திணை. பின்னர் அதில் பல கதிர்கள் வளர தொடங்குகின்றன. பின்னர் அவர் கூறுகிறார், யுதாயிஃபுல் மையஷா, மேலும் அல்லாஹ் தான் விரும்புவோருக்கு அதிகப்படுத்துகிறான், மேலும் அல்லாஹ் தான் விரும்புவோருக்கு அதை அதிகரிக்கிறான். அதாவது சில இடங்களில் 1க்கு ஈடாக 10, மற்ற இடங்களில் 1க்கு ஈடாக 700 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேவையும் மதிப்பீடும் காலத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப வேறுபடுகின்றன. உதாரணமாக, ஒருவர் ஆற்றின் கரையில் இருக்கிறார், அது குளிர்ச்சியாக இருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சூழ்நிலையில் ஒருவர் தண்ணீர் கேட்கிறார். அவர் ஒரு குவளையை நிரப்பி அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார்.
எல்லா இடங்களிலும் தண்ணீர் இருக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒருவர் நண்பகலில் காட்டில் இருக்கும்போது ஒருவருக்கு தண்ணீர் கொடுத்தால் தாகத்தால் அவதிப்படுகிறார், காய்ச்சலில் இருக்கிறார், பேரிடர் நிலையில் இருக்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அந்த நிலையில் அது ஒரு சிறந்த நற்செயலாகும். எனவே இந்த வகையான வேறுபாட்டின் அடிப்படையில் அல்லாஹ் வெகுமதிகளில் வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளான். சில இடங்களில் தியாகம் தேவைக்கேற்ப மிக அதிகமாக உள்ளது, அதற்கான தேவையும் பெரியது. எனவே அல்லாஹ் அதன் வெகுமதியை 700 மடங்கு அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கின்றான். மற்ற இடங்களில் தியாகம் அவ்வளவு அதிகமாக இல்லை, இருப்பினும் தியாகத்திற்கான தேவை உள்ளது. அங்கு அல்லாஹ் அவரை வெகுமதி இல்லாமல் விடமாட்டான், ஆனால் அங்கே கூட அவன் இரட்டிப்பு அல்லது 10 மடங்கு வெகுமதிகளை வழங்குகிறான். இந்த உதாரணங்கள் ஹசரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவ்வல் அவர்கள் பணத்தை செலவிடுவது பற்றி கூறினார்கள். இது சம்பந்தமாக ஹசரத் ராபியா பஸ்ரியின் மற்றொரு உதாரணத்தையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். விருந்தினர்கள் வரும்போது வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். வீட்டில் சாப்பிட 2 ரொட்டிகள் மட்டுமே இருந்தன. இந்த 2 ரொட்டிகளையும் தர்மமாக கொடுக்கும்படி பணிப்பெண்ணிடம் கூறினார்கள். பணிப்பெண், வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருப்பது விந்தையாக இருக்கிறது. இந்த சிறிது ரொட்டியையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியிலிருந்து ஒரு பெண் வந்து அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ஒரு பணக்கார பெண் உணவு அனுப்பியதாக கூறினார். உணவு வந்தபோது ஹசரத் ராபியா பஸ்ரி ரஹமுல்லா அவர்கள் அதை எண்ணி பார்த்தபோது அதில் 18 ரொட்டிகள் இருப்பதை கண்டார்கள். ஹசரத் ராபியா பஸ்ரி அவர்கள் அல்லாஹுடன் சிறந்த உறவை கொண்டிருந்தார். மேலும் அல்லாஹ் தனது வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவன்பால் கொண்டிருந்ததால் அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அது 2 முறை அல்லது 10 முறை இருக்க வேண்டும். அவர்கள் கூறினார்கள், இந்த 18 ரொட்டிகள் எனக்கானவை அல்ல. என்னிடம் 20 விருந்தினர்கள் வந்துள்ளனர். அவை எனக்கானவை அல்ல. ரொட்டிகள் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க வேண்டும். அவை எனக்கானவை அல்ல. நான் அவற்றை எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவற்றை திருப்பிக் கொடுங்கள் என்று கூறினார்கள். அவரது பணிப்பெண், அவற்றை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒரு அருளை அனுப்பியுள்ளான் என்று கூறினார். ஆனால் அவர் இல்லை, அவன் அவற்றை எனக்காக அனுப்பவில்லை என்றார். இதற்கிடையில் அண்டை வீட்டராக இருந்த அதே பணக்கார பெண் இந்த பெண்ணையோ அல்லது பணிப்பெண்ணையோ அழைத்தார். அவள், நீ எங்கே போனாய்? நான் ராபியா பஸ்ரிக்கு இந்த மற்ற உணவை தயாரித்திருந்தேன். அவள் வந்தபோது அதில் ரொட்டிகள் இருந்தன. எனவே இந்த உன்னத மக்களும் அல்லாஹ்வை நம்பினர். மேலும் அல்லாஹ் அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றினான். இது தொடர்பாக அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதை ஹசரத் கலீஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அல்லாஹ்வின் வழி ஏன் செலவு செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக கொடுங்கள். கருணை செய்ததாக எண்ணாதீர்கள். அல்லாஹ் அவரை பற்றி மகிழ்ச்சி அடையட்டும். அவன் நம் மீது எண்ணற்ற உதவிகளை வழங்கியுள்ளான். எனவே அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக கொடுத்துவிட்டு பின்னர் ஏனென்றால் அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக கொடுப்பது அவசியமாகும். எப்படி கொடுப்பது? அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக கொடுங்கள். குறிப்பிட்டது போல் கருணை காட்டுவதற்காக அல்ல. தியாகம் செய்த ஒருவருக்கு ஜமாத்தின் மீது கருணை என்பது ஆனால் அல்லாஹ்வின் அருளே ஆகும். நீங்கள் நல்ல நோக்கத்துடன் அவனுடைய பாதையில் செலவிடும் போது அவன் உங்களுக்கு மிகுதியாக பெருக செய்கிறான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தானியத்தை விதைத்தால் அது ஒரே ஒரு விதையாக இருப்பது போல இறைவனின் வழியில் பணத்தை செலவிடுவர்களின் செல்வத்தை இறைவன் அருள் செய்கிறான். அதிலிருந்து 7 கதிர்களை வளர்த்து ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது அதை மூலத்தை விட அதிகமாக உருவாக்குவது என்பது கொள்கையின் ஒரு விஷயம். அதை மூலத்தை விட அதிகமாக உருவாக்குவது இறைவனின் வல்லமையில் உள்ளது. உண்மையில் நாம் அனைவரும் இறைவன் இந்த சக்தியால் வாழ்கிறோம். இறைவன் தனது பக்கத்திலிருந்து அதிகமாக ஏதாவது செய்ய முடியாவிட்டால் முழு உலகமும் அழிந்து போயிருக்கும். பூமியில் ஒரு உயிரினமும் இருந்திருக்காது. வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள், கனவின் விளக்கத்தில் செல்வம் என்பது கல்லீரலாகும். யாராவது ஒரு கனவில் செல்வத்தை கண்டால் அது கல்லீரலை குறிக்கிறது, அல்லது கல்லீரல் அகற்றப்படுவதை கண்டால் செல்வம் தருவது என்று அர்த்தம். எனவே தர்மம் செய்வது ஒருவரின் உயிரை கொடுப்பது போன்றது. அதாவது பொருளாதார தியாகம் மிகவும் முக்கியமானது. தர்மம் செய்யும் போது ஒருவர் எவ்வளவு நேர்மையும் உறுதியையும் காட்டுகிறார். உண்மை என்னவென்றால் வெறும் பேச்சால் எதுவும் அடைய முடியாது. செயலில் காட்டப்படாவிட்டால் பேசுவது மூலம் எதுவும் அடைய முடியாது.
தர்மம் உண்மையாளர்களை அடையாளப்படுத்துவதால் அது அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதனால் அதன் உண்மைத்தன்மை ஈமானில் உண்மை இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அனைத்து வள்ளல்களை விட தாராள மனப்பான்மை கொண்டவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஏன் கூறுங்கள் என்று. அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அனைத்து வள்ளல்களை விட மிக தாராள மனப்பான்மை கொண்டவனாவான். பின்னர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி நான் எல்லா மக்களிலும் மிக பெரிய வள்ளல் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, நோன்பு மற்றும் பொருள் தியாகம் குறித்து கவனமூட்டினார்கள். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது, தொழுகை, நோன்பு மற்றும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது அல்லாஹ்வின் பாதையில் செலவிடப்பட்ட செல்வத்தை 700 மடங்கு அதிகரிக்கும். எனவே பொருள் தியாகத்தை செய்தவர்கள் தங்கள் இறை வணக்கத்தின் தரகத்தை அதிகரிக்க இது ஒரு வழிகாட்டுதலாகும். பொருள் தியாகத்தை செய்வதன் மூலம் மட்டும் போதும் என்று நினைக்காதீர்கள். மேலும் உங்கள் இறை வணக்கத்தின் தரகத்தை அதிகரித்து உயர்த்தவும் பொருள் தியாகத்தை செய்வதன் மூலம் நாம் இறை வணக்கத்தை முழுமைப்படுத்தி விட்டதாக நினைக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஹதீஸில் குறிப்பிடப்பட்டது போன்று பொருள் தியாகங்களுடன் தொழுகை மற்றும் நோன்பும் அவசியம் என்று கூறினார்கள். மேலும் இவை உங்களை அல்லாஹுவிடம் நெருங்கச் செய்யும் விஷயங்களாகும். பின்னர் அல்லாஹ் உங்களிடம் கருணை காட்டி உங்கள் செல்வத்தை அதிகரிக்கின்றான். பலர் தியாகங்களை செய்கிறார்கள். இன்றும் கூட அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்பவர்களின் பல உதாரணங்கள் நம்மிடம் உள்ளன. மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது அல்லாஹ்வின் திருப்தியை பெற வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். மேலும் நம்முடைய இந்த தியாகம் வீணாகாது. அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். பின்னர் அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், ஒரு மனிதர் அவரிடம் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வே, வெகுமதியின் அடிப்படையில் மிகப்பெரிய தர்மம் எது என்று கேட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது, செல்வம் தேவைப்படும் போது, பேராசை கொண்டவராக அதன் வறுமையை பார்த்து பயந்து செழிப்பை விரும்பும் போது தர்மம் செய்வது, சதக்கா செய்வதே மிகப்பெரிய சதக்காவாகும். அந்த நேரத்தில் சதக்கா செய்வதிலும் நல்ல செயல்களிலும் தாமதிக்காதீர்கள். இவை அனைத்தும் உங்களுடைய ஆசைகள், அவை உலகப் பொருள்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறி நீங்கள் சதக்கா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள், அதை செய்யுங்கள். அன்னார் கூறினார்கள், நீ இறக்கும் தருவாயில் உன் ஆன்மா உன் தொண்டை அடைந்து இன்னாருக்கு இவ்வளவு கொடு, இன்னாருக்கு இவ்வளவு கொடு என்று சொல்லாமல் இருக்க வேண்டும். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த செல்வம் இனி உன்னுடையதல்ல, அது ஏற்கனவே இன்னொருவருக்கு இவ்வளவு சொத்தாகிவிட்டது. இப்போது அதை வாரிசுகள் பெற வேண்டும். எனவே அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஆரோக்கியமாகவும் தேவையுடனும் செலவிடுவதே உண்மையான தியாகம். நீங்கள் இதை செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை அதிகரிப்பான். சான்றோர்களின் உதாரணங்களும் நம் ஜமாத்தில் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. அவர்கள் தங்கள் செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் எண்ணி செலவிடவில்லை, ஆனால் அதை தாராளமாக செலவிட்டனர். இதேபோல் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து சஹாபிகளின் உதாரணங்களை நாம் காண்கின்றோம். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தனது உறவினரான ஹஸரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், அல்லாஹ்வின் பாதையில் எண்ணி எண்ணி செலவு செய்யாதீர்கள், இல்லையெனில் அல்லாஹ் உங்களுக்கு எண்ணி வழங்குவான் என்று அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருமித்தனத்தால் உங்கள் பணப்பையின் வாயை மூடாதீர்கள். அதாவது பணம் இருக்கும் இடத்தில் பணப்பையின் வாயை மூடாதீர்கள். கருமித்தனத்துடன் உட்காராதீர்கள், இல்லையெனில் அதன் வாய் மூடியே இருக்கும். பின்னர் பணம் உள்ளே வராது. எனவே பணம் வெளியே வந்தால் அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டால் அதிகமாக வரும். எனவே திறந்த மனதுடன் செலவிடுங்கள் என்று கூறினார்கள். ஹஸரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தில் உதாரணங்களை காண்கின்றோம். முதலாவதாக ஹஸரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஹஸரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அவ்வல் அவர்களின் பல தியாகங்களை செய்தார்கள்.
முதலாவதாக ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஹசரத் கலிஃபத்துல் மசீஹ் அவ்வல் பல தியாகங்களை செய்தார்கள். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அன்னாரின் பணியை நிறைவேற்றவும் அவருக்கு உதவும் நிறைய செலவு செய்தார்கள். எனவே ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இதை ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள். நான் அவரை அனுமதித்திருந்தால் அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். அதாவது ஹசரத் மௌலானா நூருத்தீன் ஹலீஃபா அவ்வல் அவர்கள் எல்லாவற்றையும் இந்த வழியில் அழித்து தனது பௌதீக தோழமையில் எல்லா நேரங்களிலும் அவருடன் இருப்பது போல அவரது ஆன்மீக தோழமையைப் போலவே உரிமையை செலுத்தியிருப்பார் என்று அன்னார் கூறினார்கள். நான் அனுமதி வழங்கவில்லை, இல்லையெனில் அவர் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். அவரது சில கடிதங்களின் சில வரிகளை உதாரணங்களாக காட்டுகிறேன். ஹசரத் ஹலீஃபா அவ்வல் அவர்கள் ஹசரத் மௌலானா நூருத்தீன் சாஹிப் அவர்கள் ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்கள் பாதையில் நான் என்னை தியாகம் செய்வேன் என்று எழுதினார்கள். என்னிடம் இருப்பது என்னுடையதல்ல, உங்களுடையது. ஹசரத் தலைவரே, வழிகாட்டிய எனது செல்வம் மற்றும் சொத்து அனைத்தும் மார்க்க பிரச்சாரத்திற்காக செலவிடப்பட்டால் நான் எனது இலக்கை அடைந்து விட்டேன் என்பதை நான் மனதார சமர்ப்பிக்கின்றேன் என்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அபூபக்கர், உமர், உஸ்மான் மற்றும் பொருள் தியாகங்களை செய்பவர்களை வழங்கினான். எவ்வாறு அருள் புரிந்தான் என்பதை பாருங்கள். அதேபோல் இந்த காலத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போலவே ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தனது எஜமானரை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருந்த அடிமைகள் வழங்கப்பட்டனர். மேலும் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு உதாரணமாக தங்களை காட்டினார்கள். ஹசரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வாக்குறுதிகளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தவை. அல்லாஹ்வுக்காக யார் கொடுக்கிறாரோ நான் அவரை பல முறை அருள் பாலிப்பேன். அவர் இந்த உலகில் நிறைய பெறுவார். மரணத்திற்கு பிறகு அவர் மறுமையில் வெகுமதியும் காண்பார். அவருக்கு எவ்வளவு அமைதி கிடைக்கும். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சரியான நேரத்தில் நான் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்தை ஈர்த்தால் இஸ்லாத்தின் முன்னேற்றத்திற்காக உங்கள் செல்வத்தை செலவிடுங்கள். இதில் அருளும் காணப்படுகிறது. மறு உலகிலும் கூட, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அருள் காணப்படுகின்றன. இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, இன்றும் நாம் அவற்றை காண்கின்றோம். இது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் காலத்தை பற்றியதல்ல. இன்றும் கூட இது போன்ற பல சம்பவங்கள் எனக்கு வருகின்றன. அவை அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவழித்த பிறகு அல்லாஹ் நம் செல்வத்தை எவ்வாறு அருள் செய்தான் என்பதை காட்டுகின்றன. அவன் நம் வாழ்வின் பிரச்சனைகளை நீக்கி நம் நம்பிக்கையை பலப்படுத்துகின்றான். நான் ஒரு சில சம்பவங்களையும் குறிப்பிடுவேன். அல்பானியாவை சேர்ந்த ஒரு முபல்லிக், ஒரு அல்பானிய நண்பர் பிலால் யூசுப் இருப்பதாக எழுதுகிறார். அவர் மிகவும் எளிமையானவர், ஏழையும் கூட. அங்கு ஒரு ஜலசா நடந்தது. அல்லாஹ்வின் திருப்தி வேண்டி அவர் ஒரு வாரம் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை எந்த ஊதியமும் இல்லாமல் ஜலசாவின் வேலைகளில் பணியாற்றினார். மேலும் நமது தன்னாளர்கள் பலர் உலகில் வேலையை செய்கிறார்கள், ஆனால் சிலருக்கு தேவை இருக்கிறது. இருப்பினும் தன்னாளர்கள் தங்கள் நேரத்தை தானாக முன்வந்து கொடுக்கின்றார்கள். சிலருக்கு தேவை கூட இல்லை, அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். இருப்பினும் அவர்கள் மாலை 4 மணி வரை வேலை செய்துவிட்டு பின்னர் மாலை 4 மணிக்கு வேலைக்கு செல்வார்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் தஹ்ரீக் ஜதீதிற்கு நன்கொடையாக ஒரு உரையில் 76 யூரோக்களை கொண்டு வந்தார்கள். அல்பானியா கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு ஏழை நாடாகும். அவர்கள் முபல்லிக் சாஹிபிடம் பல நாட்களாக இந்த பணத்தை சந்தாவில் தர சேகரித்து வந்ததாகும். அந்த கவரில் அல்பேனிய மொழியில் ஜமாத்திற்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி அதிகமாக அடைவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த தொகை மற்றவர்களுக்கு சிறியதாக தோன்றலாம், 76 யூரோக்கள் மட்டுமே. ஆனால் முபல்லிக் சாஹிபிடம் எழுதுகிறார், இது அவரது சம்பளத்தில் 15% என்றும் வீட்டின் வாடகையையும் செலுத்த வேண்டியிருந்தது. உலக மக்கள் 75 யூரோக்கள் அல்லது சில யூரோக்களுடன் இஸ்லாத்தை பரப்புவது பற்றி பேசுவதாக கூறலாம். இதே நேரத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு ஆட்சிகளும் அரசாங்கங்களும் பில்லியன் கணக்கான பவுண்டுகளை கொண்டுள்ளன. மேலும் தங்கள் பணத்தை இஸ்லாத்திற்கு எதிராக செலவிடுகின்றன. ஆனால் அல்லாஹ் அவர்களின் சிறிய தியாகத்திற்கு மிகுந்த அருளை வழங்கியுள்ளான். இந்த தியாகத்துடன் ஜமாத் அஹ்மதியா மிஷன் நிறுவுகிறது. 76 யூரோக்களை சந்தா வழங்கிய பலர் ஒருவர் மட்டுமல்ல, அதைவிட குறைவாகவும் சந்தா அளிப்பவர்களுள்ளனர்.
மேலும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் இந்த சிறிய தொகைகளுடன் உலகில் தனது பணியை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக பாடுபடுகிறது. உலகத்தில் முன்னேறி வருகிறது. பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிடுபவர்களை விட மிக அதிகம். இதேபோல் சில ஏழை நாடுகளில் தியாக காட்சிகள் காணப்படுகின்றன. அவை இஸ்லாத்தின் தொடக்கத்தில் அல்லது ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தின் பொருள் தியாகங்களை அவர்கள் அன்று அறிவித்த காலத்தில் அல்லது ஹசரத் முஸ்லிமோர் அலில்லாஹ் தஹ்ரீக் ஜதீதை அறிவித்த போது நடந்தன. இன்று எதிரி முழுமையாக தயாராகி நம்மை தாக்குகிறான். எனவே செலவிடுங்கள். இதற்காக மக்கள் தியாகங்களை செய்தனர். ஏழை பெண்கள் தங்கள் கோழிகளையும் கோழி முட்டைகளையும் விற்று சந்தாக்களை வழங்கினர். அது ஒரு சிறிய தியாகம். அந்த நேரத்தில் 2 அல்லது 3 ஆண்டுகளில் இந்தியாவில் ஹசரத் முஸ்லிமோர் அலில்லாஹ் அவர்கள் கூறினார்கள், 3 ஆண்டுகளில் 27,000 ரூபாய் சேகரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஜமாத் தியாகங்களை செய்து ஒரு வருடத்தில் 1 லட்சம் ரூபாய் சேகரித்தது. இன்றும் கூட ஏழை நாடுகளின் தியாக காட்சிகளை நாம் காண்கின்றோம். இந்தோனேஷியாவை சேர்ந்த ஜாவி முசஃபர் சாஹிப் என்ற உறுப்பினர் கூறுகிறார், ஜமாத்தை சேர்ந்த ஒரு வயதான பெண்மணி தனது மனைவியிடம் வந்து எங்களிடம் விறகு வாங்க சொல்லும் நோக்கத்துடன் சில விறகு மூட்டைகளை வழங்கியதாக கூறுகிறார். எங்களுக்கு விறகு தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே வாங்கிவிட்டோம் என்று அவர் கூறினார். முழுமையாக வளர்ச்சியடையாத ஏழை நாடுகளில் உள்ள நகரங்கள் அல்லது கிராமங்களில் சில நேரங்களில் ஏழைகள் விறகு எரிப்பார்கள். அங்கு எரிவாயு இல்லை அல்லது மண்ணெண்ணெய் அடுப்புகளை எரிக்கலாம். ஆனால் இன்றும் விறகு பயன்படுத்தப்படுகிறது. எனவே அவர்கள் மற்ற பொருட்களை பயன்படுத்துவதால் நாங்கள் விறகுகளை அதிகம் பயன்படுத்துவதில்லை, எங்களிடம் அது இருக்கிறது, எங்களுக்கு அது தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஏழை மூதாட்டி தனது தலையில் மூட்டைகளை கொண்டு வந்திருந்தால் அவருடைய மனைவி அவர் மீது பரிதாபப்பட்டு விறகுகளை வாங்கினாள். இந்தோனேஷிய ரூபாயின் மதிப்பு மிக குறைவு. அங்கு மக்கள் மில்லியன் கணக்கில் பேசுகிறார்கள். எனவே அவர் அந்த விறகு மூட்டையை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார். அது பாகிஸ்தான் ரூபாயில் சில ரூபாயாகும். எப்படி இருந்தாலும் அவர் அதை வாங்கி அவருக்கு பணம் கொடுக்க விரும்பிய போது அந்த மூதாட்டி, நான் விறகுகளை உன்னிடமிருந்து பணத்தை எடுத்து எனக்காக செலவிட கொண்டு வரவில்லை, ஆனால் நான் அதை தஹ்ரீக் ஜதீதுக்கு சந்தாவாக வழங்க விரும்புகின்றேன் என்று கூறினார். இதை என் தஹ்ரீக் ஜதீதுக்கு சந்தாவாக பெற்றுக்கொள்ளுங்கள். அவரது மனைவி லஜ்னாவின் பொறுப்பில் இருந்தார். முழு சந்தாவையும் கொடுத்தார். அது எவ்வளவு இருந்ததோ 1 பைசா கூட தன்னுடன் எடுத்து செல்லவில்லை. இதேபோல் இந்தோனேசியாவை சேர்ந்த சிஸ்லின் சாயிபா என்ற உறுப்பினர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என்று கூறுகிறார். அவர்களுக்கு 7 வயது குழந்தை இறந்தது. 2வது குழந்தையுடன் கர்ப்பமாக இருந்தார். 2வது குழந்தை பிறந்த நாளில் ஈது நெருங்கி வந்தது, பெருநாள். எனவே அவர்கள் மூவருக்கும் தஹ்ரீக் ஜதீத் வாக்குறுதியின் மீதமுள்ள தொகை 12 லட்சம் ரூபாய் இருந்தது. நான் சொன்னது போல் அங்குள்ள ரூபாயின் மதிப்பு மிக குறைவு. எனவே இங்கும் அதே ஆர்வம் காணப்படுகிறது. இதற்கு முன்பு சான்றோர்களிடம் நாம் பார்த்த உதாரணங்களை பார்க்கிறோம். அவர்களின் வாக்குறுதி 12 லட்சம் ரூபாய் என்று அவர் கூறுகிறார். நாங்கள் தஹ்ரீக் ஜதீதுக்கு சந்தா அளித்து கலிஃபத்துல் மசீஹுக்கு துவாவிற்கு எழுத விரும்பினோம். இந்த சந்தாவை எப்படியாவது செலுத்த நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்தோம். ஆனால் வறுமை காரணமாக அது கடினமாக தோன்றியது என்று அவர் கூறுகிறார். எனக்கு ஒரு சிறிய வங்கி கணக்கு இருந்தது. நான் பார்த்தபோது அங்கு 12.5 லட்சம் ரூபாய் இருந்தது. இதையெல்லாம் கொடுத்திருந்தால் எங்களிடம் எதுவும் இருக்காது. ஆனால் எப்படி இருந்தாலும் கணவன், மனைவி மற்றும் மூத்த குழந்தை சார்பாக 12 லட்சம் ரூபாயும் இளைய குழந்தை சார்பாக மீதமுள்ள 50,000 ரூபாயும் கொடுக்க முடிவு செய்தோம் என்று அவர் கூறுகிறார். நாங்கள் அதை கொடுத்தோம். இதனால் பணம் தீர்ந்து விட்டது. அவர்களிடம் எதுவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சோகமாக உணரவில்லை. மாறாக நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர்கள் தங்கள் இதயங்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் எங்கள் புதிதாக பிறந்த குழந்தை அதில் சேர்த்தனர். 1 வாரத்திற்கு பிறகு அவர்களுக்கு 12 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்ததாக அல்லாஹ் தனது அருளை எவ்வாறு அளித்தான் என்றும்
இதை பார்த்ததும் இந்த வழியில் அதை 10 மடங்கு அதிகரிக்கும் வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றினான் என்பதையும் அவர்கள் உறுதியாக நம்பினர் என்றும் அவர் கூறுகிறார். அல்லாஹ் உடனடியாக தனது வாக்குறுதியை நிறைவேற்றினான். இதேபோன்று கானாவின் முபல்லிக் எழுதுகிறார்கள், கலிஃபத்துல் மசி அவர்களின் குத்துபாக்களில் உள்ள நம்பிக்கையை தூண்டும் நிகழ்வுகள் மக்களுக்கு விவரிக்கப்பட்ட போது ஒரு ஆப்பிரிக்கா கானா உறுப்பினர் தனது பாக்கெட்டில் இருந்த கடைசி பணத்தை அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்ததாக கூறுகிறார். ஆனால் அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறியவுடன் அவரது வாழ்க்கையின் போக்கை மாற்றவிருந்த 2 தொலைபேசி அழைப்புகள் அவருக்கு வந்ததாக அவர் கூறுகிறார். அதாவது 2 சாத்தியமான வாடிக்கையாளர்கள் அவரை தொடர்பு கொண்டு அவர் கொடுத்த தொகையை விட 20 மடங்கு அதிகமான சம்பாதிக்கும் கவர்ச்சிகரமான வேலைகள் அல்லது வாய்ப்புகளை வழங்கினர். இந்த அசாதாரண நிகழ்வு அல்லாஹ் தனது வழியில் தியாகம் செய்பவர்களுக்கு உடனடி மற்றும் இணையற்ற வெகுமதிகளை வழங்குகிறான் என்பதை நினைவுபடுத்துகிறது. இந்த நிகழ்வு அவரது நம்பிக்கையில் அதிகரிக்கவும் வழிவகுத்தது. இதேபோல் கென்யாவை சேர்ந்த ஒரு மொல்லிமின் அவருடைய மனைவி தங்கள் முதல் குழந்தையின் பிறப்பு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பல சிக்கல்கள் எழுந்தன. இது அவர்களை மிகவும் கவலையடைய செய்தது என்று கூறுகிறார்கள். மருத்துவர் கவலை தெரிவித்தார். நான் என் கணவரிடம் என் நிலைமை மற்றும் என்னை தொந்தரவு செய்ததை பற்றி சொன்னேன் என்று அவர் கூறுகிறார். அவருடைய கணவர் கூறினார், அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள், அல்லாஹ் எங்கள் ஆதரவாளன். இறுதியாக நாம் உடனடியாக ஒரு தியாகம் செய்யலாம். இன்று தஹ்ரீக் ஜதீதின் ஆண்டு நிறைய முடிவடைய போகிறது. எனவே மீதமுள்ள சந்தாவை தஹ்ரீக் ஜதீதுக்கு செலுத்துங்கள். விஷயத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விடுங்கள், அல்லாஹ் கருணை காட்டுவான் என்றார். இந்த மக்களுக்கு ஒரு விசித்திரமான நம்பிக்கை உள்ளது. அவர் கூறுகிறார், நானும் அவ்வாறு செய்தேன். சில நாட்களுக்கு பிறகு வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருப்பதை அவர் ஒரு கனவில் கண்டார். அவர் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கருப்பு கோட் அணிந்திருந்தார்கள், தலையில் தலப்பாகி வைத்திருந்தார்கள், கையில் ஒரு கம்பும் இருந்தது. அன்னார் அந்த பெண்ணிடம், கவலைப்படாதே, குழந்தை பாதுகாப்பாக பிறக்கும், ஆனால் அது உன்னிடமிருந்து இடதுபுறமிருந்து வரும் என்று கூறினார். எனவே அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆனால் வயிற்றின் ஒரு பக்கத்தில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை மூலம். எந்த சிக்கலும் இல்லை. இருப்பினும் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அருளால் நிகழ்ந்தது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். மேலும் கர்ப்ப நாட்களில் அல்லாஹ் அவர்களை வேறு விதமாக அருளினான். குழந்தை பிறக்கப் போகும்போது மருத்துவர்கள் பல சிக்கல்களை வெளிப்படுத்தியது அவர் கூறுகிறார். இவ்வாறு அல்லாஹ் தொலைதூர அகமதிகளுக்கு இவ்வாறு சொல்வதன் மூலம் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான். அதே நேரத்தில் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்தன்மையை ஆதரிக்கின்றான். கினி கனாக்கரியின் முபல்லிக் இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகிறார்கள், கலிஃபத்துல் மசீஹ் அவர்களின் குத்துபாக்களில் உள்ள நம்பிக்கையை தூண்டும் நிகழ்வுகள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றும் சந்தாக்களில் தியாகங்களை செய்து முன்னேற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினேன். அதேபோல் தஹ்ரீக் ஜதீதின் ஆண்டு முடிவடைவதால் பட்ஜெட் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றும் அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் அனைவரின் கவனத்தையும் திருப்பினேன். அன்று மாலை ஒரு மனிதர் மிஷன் ஹவுஸ் வந்து இந்த ஒரு கவரை, அதாவது முகமது ஹசன் கூபி அல்லது யாக்கூபி சாஹிப் அனுப்பியதாக கூறினார். அந்த கவரை திறந்தபோது அதில் 300 யூரோக்கள் இருந்தன. அதாவது உள்ளூர் நாணயத்தில் சுமார் 3 மில்லியன் பிராங்குகள் அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தது. இது குறித்து அவர்கள் கூபி சாஹிப்பை அழைத்து, ஏன் அந்த கவரை அனுப்பினீர்கள் என்று கேட்டார்கள். காரணம் என்னவென்று கேட்டபோது, வெள்ளிக்கிழமை குத்துபாவில் டார்கெட் அடையவில்லை என்று உங்களிடமிருந்து நான் கேள்விப்பட்டதாக கூறினார். எனவே வெள்ளிக்கிழமைக்கு பிறகு நான் என் அலுவலகத்தை அடைந்தபோது எனது மேசை டிராயரில் இந்த தொகை இருந்தது. அந்த தொகையுடன் செலுத்த வேண்டிய செலவுகளின் நீண்ட பட்டியலும் இருந்தது. செலவுகளின் பட்டியலை குப்பையில் எறிந்துவிட்டு தஹ்ரீக் ஜதீதின் சந்தாவில் சேர்க்க இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அன்னார் ஏற்கனவே தஹ்ரீக் ஜதீதிற்கு சந்தா செலுத்தி விட்டார்கள். ஒரு நல்ல தொகையை செலுத்தி இருந்தார்கள். தஹ்ரீக் ஜதீதின் சந்தாவில் சேர்க்க இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அன்னார் ஏற்கனவே தஹ்ரீக் ஜதீதிற்கு சந்தா செலுத்தி விட்டார்கள். ஒரு நல்ல தொகையை செலுத்தி இருந்தார். எனவே ஆப்பிரிக்காவில் வசிப்பவர்களிடையே தியாகத்தின் விசித்திரமான மற்றும் அற்புதமான கதைகளும் உள்ளன. நிச்சயமாக இது அவர்களின் இதயங்களின் நம்பிக்கையின் நிலை உருவாக்குகிறது. இல்லையெனில் அல்லாஹ் மட்டுமே இவற்றை உருவாக்குகிறான்.
அது மனிதனின் செயல் அல்ல. அல்லாஹ் இந்த வழியில் அவற்றை அதிகரிக்கின்றான் என்ற அனுபவங்கள் அவர்களுக்கு உள்ளன. அப்போதுதான் அவர்கள் மீண்டும் தியாகங்களை செய்கிறார்கள். விவரிக்க கடினமாக இருக்கும் பல சம்பவங்கள் உள்ளன. சிலவற்றை நான் தேர்ந்தெடுத்தவற்றை விவரிக்கவே முடியாது. இருப்பினும் சிலவற்றை நான் விவரிக்கின்றேன். இந்தியாவின் தஹ்ரீக்கே ஜதீத் இன்ஸ்பெக்டர் தெலுங்கானாவை சேர்ந்த ஒருவரை பற்றி எழுதுகிறார். அவர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு இடத்தை சேர்ந்தவர். 7000 ரூபாய் வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவரது வேலை போனதால் அவரால் பணம் செலுத்த முடியவில்லை. அடுத்த ஆண்டுக்கு 10,000 வாக்குறுதி எழுதப்பட்டது. அவரிடம் கூறப்பட்டது, கடந்த வருட வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றவில்லை. எதிர்காலத்திற்காக அதை அதிகரிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு வாக்குறுதி அளிக்கிறீர்கள். எனவே சம்பந்தப்பட்ட அவர், அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்வான் என்று பதிலளித்தார். நான் அல்லாஹுக்காகவே கொடுப்பதால் நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே சில நாட்களுக்குள் அவருக்கு முன்பை விட சிறந்த வேலை கிடைத்தது. மேலும் அவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கான சந்தாவையும் செலுத்தினார். மேலும் புதிய நிதியாண்டில் 7000ற்கு பதிலாக 30,000 வாக்குறுதியை வழங்கி அதை செலுத்தினார். இந்த வழியில் அல்லாஹ் அவரது நல்லெண்ணத்திற்கு வெகுமதி அளித்தான். இதுபோல் இந்தோனேஷியாவிலிருந்து மற்றொரு உதாரணம் உள்ளது. அவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. ஏனென்றால் எவர்களுக்கு நடக்குமோ அவர்கள் அதன் பின்னணியை அறிவார். அவர்கள் எந்த சூழ்நிலையில் தியாகம் செய்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. பின்னர் அவர்கள் அல்லாஹ்வின் வல்லமை எவ்வாறு பார்த்தார்கள் என்பது தெரியும். இருப்பினும் மிகவும் நேர்மையான அகமதி நண்பர் பஹதூர் ஜான் சிறிது காலத்திற்கு முன்பு தனது வேலையை தொடர ஒரு டாக்ஸி நிறுவனத்திடமிருந்து ஒரு டாக்ஸியை வாங்கியதாக அவர் எழுதுகிறார். ஒரு காரை வாங்கிய பிறகு காரை பதிவு செய்ய போக்குவரத்து காவல் அலுவலகத்திற்கு சென்றதாகவும் நீதிமன்றம் அவரை காரை பதிவு செய்ய தடை விதித்ததாகவும் அவர்கள் கூறினார்கள். அவர் காரை வாங்கிய போது எல்லாவற்றையும் சரிபார்த்ததாகவும் எல்லாம் சட்டப்படி இருந்ததாகவும் கூறுகிறார். ஆனால் பின்னர் இந்த டாக்ஸி நிறுவனம் கடனில் மூழ்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீதிமன்றம் இந்த நிறுவனத்தை கார்களை விற்பனை செய்வதை தடை செய்ததாகவும் அவர் அறிந்தார். அந்த நேரத்தில் அந்த நிறுவனத்திடம் தடை செய்யப்பட்ட 35 கார்கள் இருந்தன. நிறுவனத்தின் முன்னாள் உரிமையாளர், நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும் முடிவு எடுக்கப்படும் வரை நீங்கள் காத்திருங்கள், இறைவன் விரும்பினால் உங்களுக்கு கார் கிடைக்கும் என்றும் அவர்கள் என்னிடம் கூறியதாக கூறுகிறார்கள். அது சரி என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் தஹ்ரீக் ஜதீதிற்கான எனது வாக்குறுதி செலுத்த வேண்டியிருந்தது. நான் முதலில் எனது வாக்குறுதியை செலுத்த வேண்டும் என்று நினைத்தேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனது வாக்குறுதி நிறைவேற்றாமல் நான் இந்த உலக பிரச்சனையில் இருப்பேன் என்று கவலைப்பட்ட அவர் தஹ்ரீக் ஜதீதிற்கும் வக்ஃபே ஜதீதிற்கும் உடனடியாக வாக்குறுதியை செலுத்தியதாக கூறுகிறார். சில நாட்களுக்கு பிறகு இந்த நிறுவனத்தின் வலைதளத்தை பார்த்தபோது ஆச்சரியப்படும் விதமாக நான் வாங்கிய காரில் இருந்து எனது காரின் மீதான தடை நீக்கப்பட்டது என்று அவர் கூறுகிறார். தவறு ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ணி நான் நம்பவில்லை. அதனால் நான் ஆய்வாளரிடம் சென்றேன். அவர் சரிபார்த்து 35 வாகனங்களில் ஒன்றின் மீதான தடை நீக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள 34 வாகனங்களின் மீதான தடையை நீக்குவது நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தது என்றும், அந்த வாகனம் நான் வாங்கிய வாகனம் என்றும், அல்லாஹ்வின் அருளால் அவனுடைய வழியில் செலவழித்ததன் விளைவாக அல்லாஹ் உடனடியாக எனக்கு ஒரு வெகுமதியை வழங்கினான் என்றும் கூறினார். எனவே இது அல்லாஹ்வின் அருளாகும். அல்லாஹ் அகமதிகளின் மீது எவ்வாறு அருள் வழங்குகிறான் என்பதை நான் என் கண்ணால் கண்டிருக்கின்றேன் என்று அவர் கூறுகிறார்கள். பின்னர் மாலியின் சகாசோ பகுதியை சேர்ந்த முபல்லிக் சாஹிப் எழுதுகிறார்கள், அல்லாஹ் புதிதாக பயிர் செய்தவருக்கு விசித்திரமான முறையில் தர்பியத் வழங்குகிறான், அவர்களை பொருள் தியாகங்களை செய்ய தூண்டுகிறான் என்று எழுதுகிறார். மூசா சாஹிப் என்ற புதிதாக பயிர் செய்தவருக்கு 1 மில்லியன் பிராங்குகளுடன் நகரத்திற்கு வந்து இந்த தொகையில் 5 லட்சம் பிராங்குகளையும் 4 லட்சம் பிராங்குகளையும் தனது விருப்பத்திலிருந்தும் 1 லட்சம் தஹ்ரீக் ஜதீதிற்கும் மற்றும் வக்ஃபே ஜதீதிற்கும் கழிக்க வேண்டும் என்று கேட்டார். இந்த தொகையை பற்றி அவரிடம் கேட்கப்பட்டது. காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் நீண்ட காலமாக பல்வேறு உலக திட்டங்களுக்காக பணம் சேகரித்து வருவதாகவும் தனது முழு கவனமும் இந்த திட்டங்களை அடைவதற்காகவே என்றும் கூறினார். இருப்பினும் நேற்று இரவு நான் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு படுத்து கொண்டிருந்த போது வெள்ளை ஆடை அணிந்த 3 பேர் அவரிடம் வருவதை என் கனவில் கண்டேன் என்றும், அவர்கள் முதல் நபர் அவரை பார்த்து, நீங்கள் ஒரு அகமதியாக இருந்தால்
நீங்கள் அனைவரும் உலக விவகாரங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள். அல்லாஹ் எவ்வாறு பயிற்சி அளிக்கின்றான்? மறுமையை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திப்பது நல்லது. பின்னர் இரண்டாவது நபர் அவரிடம், நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டின் ஹிஸ்ஸா ஜாயிதாது செலுத்தவில்லை, எனவே உங்கள் வீட்டின் ஹிஸ்ஸா ஜாயிதாது செலுத்துங்கள் என்று கூறினார். அதன் பிறகு மூன்றாவது நபர் அவரை நோக்கி, உங்கள் கணக்கில் 4 மில்லியன் பணம் உள்ளது, அதன் வசியத்தை உடனடியாக செலுத்துங்கள் என்று கூறினார். எனவே ஒரு அகமதியாக அல்லாஹ்வால் வழிநடத்தப்பட்ட பிறகு இந்த பணத்தை வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த எனக்கு இனி அனுமதி இல்லை. நீங்கள் இந்த பணத்தை பல்வேறு சந்தாக்களில் கழிக்க வேண்டும். எனவே இது போன்ற சம்பவங்களை பார்ப்பதன் மூலம் இந்த மக்களின் நம்பிக்கையை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் பழைய அகமதிகளாக எங்கள் நம்பிக்கையும் பலப்படுத்தப்படுகிறது. மேலும் எவ்வாறு அல்லாஹ் இந்த மக்களை வழிநடத்துகிறான் என்று நாம் நினைக்க வேண்டும். எதிர்பார்வை இது ஒரு தவறான கூற்று, ஒரு பொய்யான நபி, ஒரு பொய்யான தவறான பிரச்சாரம், வியாபாரம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த வழியில் வழிநடத்துகின்றான். மேலும் சமீபத்தில் பையத் செய்து ஒரு வசியத் செய்து உள்ளனர். தொலைதூர பகுதியில் அமர்ந்திருப்பவர்கள் காலத்தின் ஹலிஃபாய் ஒருபோதும் சந்தித்திருக்கவோ அல்லது பார்த்திருக்கவோ முடியாது. மேலும் MTA தவிர ஜமாத்தின் முழு இலக்கியங்களையும் புத்தகங்களையும் படித்திருக்க முடியாது. பெரும்பாலான மக்கள் அதை படிக்கவில்லை. ஆனால் அவர்கள் எப்படியும் அடிப்படை விஷயங்களை படித்திருக்கிறார்கள். போதிலும் அல்லாஹ் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி வருகிறான். இதனால் அவர்கள் தியாகங்களை செய்யும் போது அல்லாஹ் அவர்களின் தியாகங்களை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவர்களை வழிநடத்துகிறான். இப்போதைக்கு நான் விட்டு விடுகின்ற பல சம்பவங்கள் உள்ளன. இது ஒரு நீண்ட பட்டியலாகும். இருப்பினும் இந்த ஆண்டு ஜமாத்தின் மீது அல்லாஹ்வின் அருள்கள், ஜமாத்தின் தனிநபர்கள் செய்த தியாகங்கள் மற்றும் ஜமாத்திலிருந்து வரும் தியாகங்கள் பற்றிய தகவல்களை நான் சுருக்கமாக குறிப்பிடுவேன். இவை அனைத்தும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய அல்லாஹ்வின் அருள்களாகும். மேலும் தியாகங்களுக்கு கவனம் செலுத்தும் பயிற்சியின் அடிப்படையில் பழைய மற்றும் புதிய வருகையாளர்களில் அல்லாஹ் எப்படி அத்தகைய உணர்வுகளை உருவாக்கியுள்ளான் என்பதை காண வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டின்படி உலகின் பல்வேறு நாடுகளில் அறிக்கை இங்கே வந்துள்ளது. முதலாவதாக, கடந்த ஆண்டு 91ஆம் ஆண்டில் இருந்த தஹ்ரீக்கே ஜதீது முடிவடைந்து இன்று 92ஆம் ஆண்டு தொடங்கியுள்ளது. இதை நான் அறிவிக்கின்றேன். இந்த ஆண்டு அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்திற்கு 19.55 மில்லியன் பவுண்டுகள் தியாகம் செய்ய முடிந்தது. இது கடந்த ஆண்டை விட சுமார் 1.5 மில்லியன் முதல் 564,000 பவுண்டுகள் அதிகமாகும். மொத்த வசூலின் அடிப்படையில் பாகிஸ்தான் தவிர மற்ற ஜமாத்து கணக்கிடப்படவில்லை. ஆனால் பொதுவாக உலகின் முதல் ஜமாத்து தற்போது ஜெர்மனி மற்றும் இரண்டாவது ஜமாத்து பிரிட்டன் ஆகும். பிரிட்டனும் இந்த ஆண்டு அசாதாரண வசூலை செய்துள்ளது மற்றும் ஜெர்மனிக்கு மிக அருகில் சென்றுள்ளது. ஒருவேளை அடுத்த ஆண்டு அதே வழியில் முன்னேறினால் அது அதை மிஞ்சும் என்று நான் நினைக்கின்றேன். பின்னர் அமெரிக்காவும் அதே வழியில் அசாதாரண அதிகரிப்பை செய்துள்ளது. இதேபோல் கடந்த ஆண்டை விட கனடாவும் கணிசமாக அதிகரித்துள்ளது. பின்னர் இந்தியாவும் உள்ளது. கடந்த ஆண்டை விட அது கணிசமாக அதிகரித்துள்ளன. ஆஸ்திரேலியா கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கின் நாடு போலவே இந்தோனேஷியாவும் அதிகரித்துள்ளது. பின்னர் கானாவும் உள்ளது. இந்த ஆண்டு கானாவும் தனது தியாகத்தை வெகுவாக அதிகரித்துள்ளது. மேலும் மொரிஷியஸ் மற்றும் ஹாலந்து கணிசமாக அதிகரித்துள்ளன. ஒட்டுமொத்த செயல்திறனை பொறுத்தவரை எந்த வரிசையிலும் வராத ஆனால் மிக சிறப்பாக செயல்பட்ட குறிப்பிடத்தக்க ஜமாத் உள்ளன. அவற்றில் பெல்ஜியம் அடங்கும். ஸ்வீடன், பிரான்ஸ், ஹாலந்து, முன்னர் குறிப்பிட்டது பங்களாதேஷ், புர்கினா ஃபாசோ, நியூசிலாந்து. புர்கினா ஃபாசோவின் நிலம் மிகவும் மோசமாக உள்ளது. சிராலியோன், பெனின், மாலியுடைய நிலையும் மிகவும் மோசமாக உள்ளன. பயங்கரவாத தாக்குதல் தொடர்கின்றன. நைஜர், துருக்கி, ஜார்ஜியா, மத்திய கிழக்கு நாடு, ஆஸ்திரேலியா. ஆப்பிரிக்காவில் மொத்த ஆதரவின் அடிப்படையில்
வசூலின் அடிப்படையில் நான் குறிப்பிடும் 5 நாடுகள், முதலாவது கானா, பின்னர் மொரிஷியஸ், பின்னர் நைஜர், பின்னர் புர்கினா ஃபாசோ, பின்னர் தன்சானியா, மேலும் பிறவும் உள்ளன. மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1.7 மில்லியன் வரை உள்ளது. மேலும் இந்த ஆண்டு அறிக்கையின்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட 6வது அலுவலகத்தின் பதிவேட்டின் 43,588 உறுப்பினர்கள் உள்ளனர். தரிக்கு ஜதீதின் புதிதாக சேர்பவர்கள் 6வது அலுவலகத்தில் கணக்கிடப்பட வேண்டும். அதன் அறிக்கை பின்னர் வக்காலத்தே மாலுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை ஜமாத்துகள் கவனிக்க வேண்டும். ஜெர்மனியின் முதல் 10 ஜமாத்துகள் ரோட்கா, ஓஸ்னபுருக், பின்னபெர்க், நிடா, ஃப்ளோரிசைம், ரோடர்மார்க், பிரேமன், நியூவிட், பிரைட்பெர்க், மிட்டே, கோப்லைன்ஸ். மேலும் 10 இமாரத்து மாகாணங்கள் வைஸ்பெடன், கிராஸ்ரர், பிராங்க்ஃபர்ட், ஹாம்பர்க், மோர்பெல்டன், மூர்ஃபில்ட்ஸ், டீட்சென்பாக், மன்ஹைம், ரிட்ஸ்டாட், டார்ஸ்டாட், ரசல்ஷெம், வால்ஸ்ட்ரோப். இங்கிலாந்தின் முதல் 5 பிராந்தியங்கள் இஸ்லாமாபாத், பின்னர் பைத்துல் ஃபுதூ, பின்னர் மஸ்ஜித் ஃபசல், பின்னர் பைத்துல் இஹ்சான். பின்னர் வடகிழக்கு முதல் 10 பெரிய ஜமாத்துகள் இஸ்லாமாபாத், ஆஷ், ஓர்செஸ்ட் பார்க், சவுத் ஹாம், ஆல்டர்ஷாட் சவுத், பர்ன்ஹாம் நார்த், வால்சால், சவுத் சீம், மஸ்ஜித் ஃபசல், ஃபர்ன்ஹாம் சவுத் எவல். சிறிய ஜமாத்துகள் எலிமெண்ட்ஸ் பார்க், இது செயல்பட்டு வருகிறது. குட் ஹோப் வேலி, ஈத்லி, ஃப்ரெட்ஃபுட் மற்றும் யூகே ஜாமியா. அமெரிக்காவின் முதல் 10 ஜமாத்துகள் வடக்கு விர்ஜீனியா, மேரிலாந்து, லாஸ் ஏஞ்சல்ஸ், சியாட்டில், நார்த் ஜெர்சி, சவுத் வெர்ஜீனியா, சிலிகான் வேலே, டல்லாஸ், சிகாகோ, சியாட்டில், வெர்ஜீனியா, சென்ட்ரல் ஜெர்சி, பால்டிமோர், டெட்ராய்ட். மேலும் கனடாவில் வாகன், கால்கரி, வீஸ் வில்லேஜ், வான்கூவர், டொரண்டோ வெஸ்ட், பிராம்டன் ஈஸ்ட், ஜெசாகா. வருமானத்தை பொறுத்தவரை கனடாவில் குறிப்பிடத்தக்க ஜமாத்துகள் ஹாமில்டன் மவுண்டன், ஹாமில்டன், எட்மண்டன் வெஸ்ட், ஹதீகா அமஹமத், ஓட்டவா ஈஸ்ட், ஆட்டோ வெஸ்ட், மதபெக், ரெஜினா, வுட்ரைட், ஜெல்லோ நாக்குஃப். பாகிஸ்தானில் பொது வசூலை பொறுத்தவரை லாகூர் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ரபுவா மற்றும் கராச்சி 3வது. மாவட்ட அளவில் இஸ்லாமாபாத் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஃபைஸ்லாபாத், சியால்கோட் மற்றும் சர்கோதா, உமர்கோட், நாரோவல், மீர்புர் காஸ், ரஹீம் யார்கான், டோபா டேக்சிங், லையா. பாகிஸ்தானில் அதிக தியாகங்களை செய்த நகர்ப்புற ஜமாத்துகள் இமாரத் டவுன்ஷிப் லாகூர், இமாரத் அல்லாமா இக்பால் டவுன் லாகூர், இமாரத் பைத்துல் ஃபசல் ஃபைசலாபாத், பஹாவல் நகர், குவைட்டா, பஹாவல்பூர், லோத்ரா, சாஹிவால். இந்தியாவின் முதல் 10 ஜமாத்துகள் மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி. முதல் 10 ஜமாத்துகள் தியாகத்தின் அடிப்படையில் ஹைதராபாத், கோயம்புத்தூர் தமிழ்நாடு மற்றும் காதியான், கோழிக்கோடு, மேலப்பாளையம், மஞ்சேரி கேரளா, பெங்களூரு, கேரங், கல்கத்தா, கருளாய். ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகள் முதலிடத்தில் உள்ள மெல்போர்ன் லாங்வரின், மெல்போர்ன் பெர்விக், மாஸ்டன் பார்க், பென்ரித், மெல்போர்ன் வெஸ்ட், கேசில் ஹில், அட்லைட் வெஸ்ட், அட்லைட், மெல்பர்ன் கிளைட், பெத், மெல்பர்ன் ஈஸ்ட்.
நான் கூறியது போல தஹ்ரீக் ஜதீதின் 92வது ஆண்டு தொடங்கிவிட்டது. எனவே தஃப்தர் அவ்வலின் 92வது ஆண்டு தொடங்கிவிட்டது. எனவே தஃப்தர் அவ்வலின் ஆண்டாக இருக்கும். பழைய கணக்குகள் தொடர்கின்றன. 2வது அலுவலகம் 82ஆம் ஆண்டு, 3வது அலுவலகம் 61ஆம் ஆண்டு, 4வது பதிவேற்றுடைய நிலை 41ஆம் ஆண்டு, 5வது பதிவேடு 22ஆம் ஆண்டு, 6வது அலுவலகத்தின் 3ஆம் ஆண்டு இப்போது தொடங்கும். நான் முன்பு சொன்னது போல் புதியவர்களை 6வது பதிவேட்டில் கணக்கிட வேண்டும். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என் அன்பான நண்பர்களே, உங்கள் அனுதாபத்திற்காக இறைவன் எனக்கு உண்மையான ஆர்வத்தை கொடுத்துள்ளான். உண்மையான ஞானம் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் அறிவுக்காகவும் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் இந்த அறிவு மிகவும் தேவை. எனவே உங்கள் நல்ல செல்வத்தால், அதாவது உங்கள் தூய செல்வத்தால் மார்க்க பிரச்சாரங்களுக்கு நீங்கள் உதவுங்கள். இதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். மேலும் இறைவன் எவருக்கு அபிவிருத்தி, வலிமை மற்றும் திறனை கொடுத்துள்ளானோ ஒவ்வொரு நபரும் இந்த பாதையில் தயங்கக்கூடாது. உங்கள் செல்வம் அல்லாஹ்வையும் தூதரையும் விட முன்னால் இருப்பதாக கருதாதீர்கள். பின்னர் என்னால் இயன்றவரை புத்தகங்கள் மூலம் ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இந்த அறிவையும் அருள்களையும் பரப்புவேன். அது இறைவன் தூய ஆன்மா எனக்கு வழங்கியுள்ளது. எனவே அல்லாஹ் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒப்படைத்த இந்த பணி, இப்போது இந்த பணியை நிறைவேற்றுவது நமது வேலையாகும். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அரபு நாடுகள், தென் அமெரிக்கா நாடுகள் மற்றும் தீவு என எல்லா இடங்களிலும் இதன் பொருள் தியாகங்கள் காரணமாக அல்லாஹ் இஸ்லாத்தின் செய்தியை வெளிப்படுத்துவதில் நமக்கு வெற்றியை தருகிறான். மேலும் ஐரோப்பாவில் அமர்ந்திருக்கும் மக்களின் பொருள் தியாகங்கள் உள்ளன. ஆனால் அங்குள்ள மக்களும் நான் உதாரணம் கொடுத்தது போல் பொருள் தியாகங்களில் தீவிரமாக பங்கேற்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் தியாகங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களின் செல்வத்தையும் வாழ்க்கையும் அருள் செய்து, எங்கள் முயற்சிகளை மகத்தான முறையில் அருள் செய்து சிறந்த பலன்களை உருவாக்குவானாக. விரைவில் உலகில் ஏக இறைவனின் ஆட்சி நிலை பெறுவதை காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி பறப்பதையும் நாம் காண்போம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.